அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான சலவாத்தை பார்க்க போகிறோம். நமக்கு செல்வத்தை பெற்றுத்தரக்கூடிய சலவாத்துன்னு அதை சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்ம சலவாத்து சொல்வதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தேவையும் நம்ம அடைந்து கொள்ள முடியும். அது பார்த்திங்கன்னா இதுதான் அதுதான் சொல்லிட்டு நம்ம பிரிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எப்படி நம்ம ஒரு தொழுகை நமக்கு மன நிம்மதியை கொடுக்குமோ, உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குமோ, அல்லாஹுடைய நெருக்கத்தை கொடுக்குமோ, நமக்கு துவாவை கபுல் செய்து வைக்குமோ, தேவையான அனைத்தையும் கொடுக்குமோ, அதே மாதிரி தான் ஒரு சலவாத்துங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும், இன்னும் நல்ல வாழ்க்கையை கொடுக்கும், உங்கள் தேவைகளை நிறைவேற்றும், நல்ல தொழில் அமைச்சு கொடுக்கும், நல்ல அந்தஸ்தை கொடுக்கும், இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றியை கொடுக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு சலவாத்தின் மூலமாகவும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதனால தான் அப்போ சஹாபாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆரம்ப காலகட்டம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தவங்க. அப்போ அவங்க இஸ்லாத்தை தழுவுறாங்க. அதுவரை அவங்க எப்படி இருந்தாங்க, மக்கத்து காஃபிர்களாக இருந்தாங்க. அவங்க பெருசாக என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, எந்த ஒரு இபாதத்தும் செஞ்சுருக்க மாட்டாங்க. அப்போ திடீர்னு இப்போ நம்ம பிறந்ததுலேருந்து முஸ்லீமாக இருக்கோ தொழுகிறோம்னா நமக்கு தெரியாது. திடீர்னு ஒரு 40 வயசுக்கு அப்புறம் தான் நம்ம இஸ்லாமே பரவுது. ஏன்னா நபி அவர்களே 40 வயசில் தான் இஸ்லாம் பரவுது. அந்த காலத்தில் 20 வயசா 30 வயசா 40 வயசா இன்னும் சொல்ல போனால் 50-60 வயசா இருந்தவங்களாம் பார்த்திங்கன்னா திடீர்னு இஸ்லாத்துக்கு வராங்க. இஸ்லாத்துக்கு வந்தனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இபாதத்தெல்லாம் சொல்லித்தராங்க. அதில் கட்டாய இபாதத்தாக உங்களுக்கு தொழுகை அமையுது. அதை நம்ம தவிர்க்கிறக்கே இல்லை. ஃபர்ல் தொழுகை அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குது. அப்போ அது எல்லாருமே செஞ்சு தான் ஆகணும். அது 70 வயசு ஆளாக இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், திடீர்னு அதெல்லாம் செய்ய சொல்லும் போது அவங்களுக்கு அது பழக்கம் இல்லை. ஒரு நாளைக்கு 5 தடவை தொழணுமா, நம்ம இதுவரை எதுவுமே செஞ்சதில்லையே அப்படின்னு அவங்களுக்கு தோணியிருக்கும். ஏன்னா அது பழக்கம் இல்லாத ஒரு விஷயம். அந்த மாதிரி செய்யும் போது இன்னும் நிறைய இபாதத்து இருக்குது. திக்ர் ஓதணும், துவா ஓதணும், குரான் ஓதணும், அதுக்கப்புறம் நோன்பு வைக்கணும், நிறைய விஷயம் இருக்கே. சதக்கா செய்ய சொல்லியிருக்காங்களே, பிறருக்கு நன்மை நினைக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லும்போது அவர்களால் அதெல்லாம் செய்ய முடியாத அளவுக்கு சிரமமாக இருந்திருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில சஹாபாக்கள்லாம் குறிப்பிட்ட இபாதத்தை மட்டும் தான் செய்வாங்களாமா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 5 நேர தொழுகையே தொழுவாங்க. அது ரொம்ப முக்கியம். அது யாருக்குமே ஆப்ஷன் இல்லை, செஞ்சுருவாங்க. செஞ்சுட்டு இன்னொரு இபாதத்தின் எடுப்பாங்கன்னா, சில சஹாபாக்கள் நபி அவர்கள் மீது சலவாத்தை ஓதுவதே ஒரு ஆப்ஷனாக எடுப்பாங்கம்மா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் நமக்கு அல்லாஹ்விடத்தில் கடமையான விஷயம் தொழுகை. அதுக்கப்புறம் நபியின் மீது சலவாத்து சொல்வதை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கான்னா குரான்லேயே அல்லாஹ் சொல்லிட்டான், நானும் மலக்குமார்களும் நபியின் மீது சலவாத்தை சொல்கிறோம், நபியின் மீது சலவாத்தை சொல்வீராகன்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரான்லேயே என்ன பண்ணிட்டான், கட்டளையிட்டான். அது மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லிட்டாங்க, என் பெயர் சொல்லி நீங்கள் சலாம் சொல்லாட்டினா உங்கள் மேலே என்ன ஆகும், சாபம் உண்டாகும். இதை பார்த்தீங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே என்ன பண்ணுறாங்க, நேரடியாக அறிவிக்கிறாங்க. ஒரு தடவை நபி அவர்கள் மிம்பர்லேருந்து இறங்கி வரும்போது ஆமீன் ஆமீன் ஆமீன்னு சொல்லிட்டு 3 தடவை சொல்கிறாங்க. எல்லாரும் கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் ஆமீன் சொல்கிறீங்கன்ட்டு. அப்போ தான் நபி அவர்கள் சொல்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தாங்க, ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய பெயர் சொல்லப்பட்டு யாரெல்லாம் செலவாத்தை சொல்லி அவங்க மீது நாசம் உண்டாகட்டும்னு சொன்னாங்க. அதனால தான் நான் ஆமீன் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மொத்தமாக 3 விஷயம் சொல்லுவாங்க. அதில் ஒரு விஷயம் இந்த விஷயம். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சொல்லியிருக்காங்கிறனால மக்களுக்கு தெரியுது, அப்போ செலவாத்து ரொம்ப முக்கியமான இபாதத்துன்ட்டு. அடுத்தது நபி அவர்களே சொல்கிறாங்க, ஒரு தடவை செலவாத்து ஓதுனா 10 தடவை உங்கள் தேவைகள் என்ன நிறைவேறும், நன்மைகள் கிடைக்கும், 10 பாவங்கள் மன்னிக்கப்படும், 10 முறை உங்களுக்கு அருள் புரியப்படும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அதை பார்க்கும்போது மக்களுக்கு தெரியுது தொழுகை எப்படி முக்கியமோ செலவாத்து முக்கியம்ட்டு. உடனே என்ன பண்ணுறாங்க சஹாபாக்கள்ல, அப்போ நம்ம செலவாத்தை விடாமல் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, செலவாத்தை கையில் எடுக்கிறாங்க. அப்படி செலவாத்தை கையில் எடுக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, 5 நேரம் தொழுகிறாங்க. தொழுகையை தவிர மற்ற எல்லா நேரமும் செலவாத்து ஓதிக்கொண்டே இருக்காங்க. செலவாத்து ஓதுறதுக்கு ஒழு தேவையில்லை, தொழுகை இருந்தாலும் இல்லாட்டினாலும் பெண்களும் ஓதலாங்கிறனால செலவாத்து ஓத அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. அதில் அவங்களுக்கு வறுமை நீங்குது, கடன் நீங்குது, செல்வம் கிடைக்குது, நல்ல நிலைமை உண்டாகுது, நினைச்சது நடக்குது, எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. அப்போ செலவாத்து ஒன்று பெரிய ஆயுதமாக இருக்குது. இந்த செலவாத்து நம்ம சொல்லக்கூடியது சின்ன செலவாத்து. இது யார் வேணால் ஓதலாம். தொழுகை இல்லாதவங்களும் முழு இல்லாதவங்களும் கூட ஓதிக்கலாம். நைட்டு படுத்துட்டு கூட ஓதுங்க, காலையில் வேலை செய்யும் போது ஓதுங்க, மதியான நேரத்தில் சும்மா உட்காந்துருக்கும் போது ஓதுங்க, உட்காரும் போது ஓதுங்க, நிற்கும் போது ஓதுங்க. இந்த மாதிரி எல்லா நேரத்திலும் இந்த செலவாத்தை ஓதிக்கொள்ளுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு செல்வம் கிடைக்கும். அந்த செலவாத்து தான் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலிஹி அல்ஃப மர்ரா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யா அல்லாஹ் நபியின் மீது 1000 மடங்காக செலவாத்தை பொழிவாயாக. அல்ஃபனா என்னன்னா 1000. அல்ஃபனா அரபியில் 1000. அதனால தான் நான் சொல்ல 1000 தடவைகளாக அவர்கள் மீது அருளை பொழின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். அப்போ நாம் என்ன கேட்குறோமோ அதுவே திருப்பி செலவாத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹ் கொடுப்பான். அவர்கள் மேலே 1000 முறை பொழின்னு சொன்னால் நம்ம மேலேயும் அல்லாஹ் 1000 முறை பொழிவான். அதனால் இந்த செலவாத்தை ஓதிவாங்க. அல்லாஹுடைய அருள் உங்களுக்கு 1000 முறையாக கிடைச்சி பெரிய உயரத்தை தொடுவீங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு
இது ஒரு பெரிய மாற்றத்தை தரும். கண்டிப்பா இதை நீங்க செஞ்சு பாருங்க. நிறைய ஓதணும் கூட இல்லை, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓதுங்க. இது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.